சார் வேலூரில் ஃபஸ்ட்டு மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க விஜய் அவர்கள். இப்போ வந்துட்டு நிர்வாகிகள் சந்திப்பு, அதுவும் 4999 கியூஆர் கோடோட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இது புது கட்சிங்கிறதுனால அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்குது. இந்த எஸ்ஓபின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த எஸ்ஓபி படி பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 5000 பேருக்குள்ளே தான் கூட்ட முடியும்னு ஒரு விதியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கீகரிக்கப்படாத கட்சிகளில் பெரிய கட்சி விஜய் கட்சி தான், பாக்கியெல்லாம் லெட்டர் படுது. அப்போ விஜய்க்கு தான் அந்த நெருக்கடி கொடுக்கணும்னே உருவாக்கப்பட்ட சட்டமாக அது இருக்குது. இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே என்ன முடிவு கிடைக்க போகுதுன்னு நம்ம தெரியல. அதுக்குள்ளே எலெக்ஷனே வந்துடும் போல இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க 5000 பேராக மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த 5000 பேர் நீங்கள் பார்க்கும்பொழுது அது தொலைக்காட்சிகள்லையோ யூடியூப்லேயோ எத்தனையோ கோடி பேர் இது பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம அவ்வளோ பேரையும் திரட்டி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கூட்டத்தை திரட்டுவதுங்கிறது இங்கே வந்து ஒரு மாசாக பார்க்கப்படுது. இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, அப்போ ஒரு பெரிய ஆள் தான் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும்னு நம்புகிறாங்க. அதுக்கு வேணால் அது பயன்படலாமே தவிர, நான் மக்கள்கிட்ட போய் என் கருத்தை சொல்லணும், நான் பேசுகிறத மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஊடகங்கள் பார்த்துக்கணும்.